இதெல்லாம் ஒரு ரசமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வைக்கும்போது தான் அதை பற்றி தெரியும். ஆனால் அதை பற்றி தெரியாத நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஆனால் இங்கே கீழே 10ஆம் வசனம் சொல்லப்படுது. அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகுமா. அப்படின்னா இந்த நிறைவான அன்பு ஒரு கணவனும் மனைவிக்குள்ள ஒரு பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானால், உங்கள் பிள்ளைங்க எப்பயோ செஞ்ச அந்த தவறை கூட நீங்கள் மன்னிச்சு அவர்கள்ட்ட நல்ல அன்பாக பேசி அன்பாக அழகாக அவங்கள என்ன பண்ணுவீங்க, நேசிக்க நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த குறையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வாழ்க்கை பூரா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. நிறைய பேரை வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. இதுலேருந்து நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்கள் மனம் திரும்பினா மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த நிறைவானது